ஆமா. இன்னைக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல், விஜய் போன்ற ஒரு நடிகரே முதல்வர் ஆயிட்டாரு. நம்ம வந்துட்டு இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 7 வருஷமா நம்ம அரசியல்ல இருக்கிறோம். எதுவும் பண்ண முடியலையே! அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு தன்னுடைய அரசியலை அவர் திட்டமிட்டு, அதற்கு ஒரே வழி வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏற்கப்படாத இருக்கக்கூடிய பாஜகவிலிருந்து விலகுவதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. ஆனா அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் அந்த கட்சியை தொடர்ந்துறாரு. அது இப்போதைக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அதான் உண்மை. இவர் பண்ணுவாரு என்னன்னா, விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணுவாரு. விஜயினுடைய அரசியலால ஏற்படுற ஃபெயிலியர் எல்லாம் அது அதிமுகவுக்கோ, திமுகவுக்கோ பலன் கொடுக்க விடாம தனக்கு பலனா அவர் எடுத்துக்கிறது. அதுலதான் வந்துட்டு இவருடைய பலம் இருக்குது. அரசியல் திட்டம் இருக்குது, கணக்கு இருக்குது. சோ இவருடைய இது என்னன்னா, விஜய்க்கு அது ஏற்படக்கூடிய அதிருப்தி தன்னுடைய அரசியல் கட்சிக்கு உதவும். நம்ம அந்த இடத்துல வந்துருவோம். பாஜக வர முடியாது. அதேதான் பாஜகவுக்கு எதிரான கொள்கையெல்லாம் சொல்லுவாரு. என்ன சொல்ல போனா அவர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காகத்தான், மதவாதம் மதவாதம் கிடையாது அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுவாரு. ஆனா மனசளவுல அவர் வந்துட்டு பாஜக தான். அதுல இருந்து அவர் வெளிலே வர முடியாது. சோ அதனால இவர் என்ன பண்ணுவாரு, இந்திய ஒன்றிய அரசை எப்படி எதிர்ப்பாருன்னா, வார்த்தைக்கு எதிர்ப்பாரு. அப்படியே சும்மா போற போக்குல அப்படியே எதிர்த்துட்டு போவார். விஜய் சொல்லுவார் இல்லையா, வாட்ஜி, மோடிஜி, அலர்ஜி இப்படிலாம் சொல்லிட்டு அவர் ஒரு டிராமா போட்டார் இல்லையா, அதே மாதிரியான டிராமா இவர் வேற விதமா போடுவார். ஆனா சீரியஸான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு போடுவார் இவரு. அவ்வளவுதான். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. இவருடைய அரசியலை கண்டு தமிழ்நாட்டு மக்கள் ஏமாறக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துறவி மாதிரி பேசுவாங்க. ஆனா இஸ் a செல்ஃப் சென்ட்ரிக் மேன். அவர் வந்துட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எதையுமே சிந்திப்பாரு. அப்படிதான் பண்ணுவாரு. எல்லாருக்கும் செவி கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனா அவருடைய கணக்கு விஜய் எப்படி முதல்வர் பதவியோ அதே மாதிரி இவருக்கும் அதே நோக்கம் தான் இருக்கும். அந்த நோக்கத்தின் பார்ப்பட்டு தான் அவருடைய செயல்பாடும் இருக்கும். இல்லை, இப்போ விலகும் போதும் நான் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு நான் தைரியமாக சொல்லிட்டு வந்தேன், கல் பாலிடிக்ஸே வேண்டாம், ஒரே குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது, எம்பியோ தலைவரோ எதுனாலும் சுழற்சி முறையில் இருக்கணும், அதுக்கு நானும் உட்பட்டவன் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, இதெல்லாம் சும்மா இப்ப சொல்லுவாங்கங்க. நீங்க இதெல்லாம் பார்த்து மயங்கறதா இருந்ததுன்னா அது வேற கதை. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க பாஜக சேர்ந்திருந்த போது சேர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிங்களா? ஏன் அந்த சிந்தனை எல்லாம் வரல? சரி, பாஜக அதிமுக கூட்டணி வச்சுது, அப்ப ஏன் அந்த சிந்தனை எல்லாம் வரல? அதாவது ஒரு ஆழ்ந்த அரசியல்வாதி அப்படின்னம்னா அவனுக்கு என்ன தனியா ஒரு பாதையை வந்துட்டு வகுத்துக்கிட்டு தான் அரசியலுக்கே வருவான். இவர் அப்படி இல்லை. இவர் மேல வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்தவர். இப்படி மேல வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் விஜய் வந்தாரு. அவர் நடிகர். இவர் வந்துட்டு இதுல இருந்து சினிமா போலீஸ் துறையில இருந்து வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இவ்வளவுதான். இல்லை, அப்படி மேலே வரணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா சூப்பர் ஸ்டார் கூட எனக்கு ஒரு பெரிய நட்பு இருக்குது, அவர் கூப்பிடும் போது கூட நான் பேசிட்டு தான் அவர்கிட்ட நான் பாஜகவில் போய் சேர்ந்தேன்லாம் சொல்கிறார் இல்லையா? அது சூப்பர் ஸ்டார் முன்னிலைப்படுத்தக்கூடியதா தான் இருக்குமே ஒழிய தன்னை முன்னிலைப்படுத்திட்டு மேல வர்றதா இருக்காது. பாஜக இவர்களுடைய ஒரு பிரச்சனை என்ன, இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்க பார்த்துறாரு, அது அங்க விடலாங்க. அவ்வளவுதான். அந்த கொள்கையை முன்னிலைப்படுத்துவாங்க. இங்க இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறலாம். அதுதான். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.